Hello everyone. இன்னைக்கு நம்ம CONIC section lessonல hyperbola topicல part 1 video பார்க்கலாம். Previous videosோட link descriptionல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல first நம்ம definition of hyperbola பார்க்கலாம். Yeah, hyperbola is the set of all points in a plane, the difference of whose distances from two fixed points in the plane is a constant அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது two fixed pointல இருந்து வர distance நம்ம subtract பண்ணோம் அப்படினா சேம் ஆன்சர் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி வர எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணி கர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதான் ஹைப்பர்போலாவாக இருக்கும். இப்போ சொன்னதை தான் நான் இங்கே வந்து டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். F1 F2 இது ரெண்டும் தான் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே, ஸோ F1 F2ங்கிறது ஃபோக்கஸ். இங்கே ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அதை ப்ளூரல் ஃபார்மில் நம்ம ஃபோக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபோக்கஸ்லேருந்து வர டிஸ்டன்ஸை சப்ராக்ட் பண்ணால் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் வந்து சேமாக இருக்கணும் எவ்ரிவேர். ஸோ அதுதான் வந்து டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ P1 அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். F2லேருந்து P1 வர டிஸ்டன்ஸும் F1லேருந்து P1க்கு வர டிஸ்டன்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதே ஆன்சர் தான் வந்து F2 P2 மைனஸ் F1 P2 பண்ணாலும் கிடைக்கும். இப்படி எடுத்தாலும் எனக்கு கிடைக்கும். ஸோ F1 P3 மைனஸ் F2 P3 பண்ணாலும் எனக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேப் வந்து ஹைப்பர்போலாவாக இருக்கும். அடுத்து நான் இந்த டயக்ராமில் இருக்கிற பார்ட்ஸை பற்றியெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃபோக்கஸோட லென்த்தில் வர மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த ஃபோக்கி இஸ் கால்டு த சென்டர். ஸோ இந்த ரெண்டு ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வர அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா த லைன் த்ரூ த ஃபோக்கி இஸ் கால்டு த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ். ஸோ இந்த ஃபோக்கஸ் இருக்கிற இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலராக வர்றது அண்ட் பாசஸ் த்ரூ த சென்டராக இருக்கணும். அப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஜுகேட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஹைப்பர்போலா கர்வ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸில் எங்கே மீட் ஆகுதோ அதை நம்ம வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே சொன்னதை தான் நான் இங்கே வந்து வேர்டிங்கில் எழுதியிருக்கேன். இந்த லைன் த்ரூ த சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும் அண்ட் சென்டர் வழியாக பாஸ் ஆகணும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஜுகேட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். த பாயிண்ட் அட் விச் த ஹைப்பர்போலா intersect the transverse axis are called the vertices of the hyperbola. ஸோ நம்ம அந்த ஹைப்பர்போலா கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா vertices of the hyperbola, அதாவது vertex அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நோட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோக்கி. இந்த ரெண்டு ஃபோக்கஸ்க்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 times ஆஃப் சிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ வெர்டிசஸ் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 times ஆஃப் ஏ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ வெர்டிசஸ்க்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா த லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு கூட நம்மளை கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா ஃபார்முலா வந்து 2 times ஆஃப் ஏ. அப்புறம் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ சிங்கிறது அந்த ஃபோக்கியோட வேல்யூ, ஏங்கிறது இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸோட வேல்யூ. ஓகே, ஸோ இது ரெண்டையும் வந்து இந்த ஃபார்முலாவில் போடும்போது எனக்கு பியோடது கிடைக்கும். ஆக்சுவலாக பிங்கிறது என்னன்னா லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சஸ். ஸோ லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 2 times ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து நான் இங்கே டயக்ராமில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபோக்கஸ். ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த ஃபோக்கஸ்க்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து சி. அதே மாதிரி இந்த சைடில் ஆரிஜின்லேருந்து இந்த ஃபோக்கஸ்க்கு உண்டான டிஸ்டன்ஸ் சி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 times ஆஃப் சி அப்படின்னு கிடைக்கும். அதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோக்கியை வந்து நம்ம 2 times ஆஃப் சி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பியோட கோஆர்டினேட் வந்து ஏ. ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து இந்த ஏக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஸோ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ். ஸோ லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2 times ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி கான்ஜுகேட் ஆக்சஸ், அதாவது இந்த பியோட வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சஸ் கேட்டாங்கன்னா 2 times ஆஃப் பி நம்ம பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம எசென்ட்ரிசிட்டியை பற்றி பார்க்கலாம். நான் ப்ரீவியஸாக இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எலிப்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் எசென்ட்ரிசிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே தான் இங்கேயும். ஸோ எசென்ட்ரிசிட்டினா என்னென்னா த ரேஷியோ பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் வர்டெக்ஸா. ஸோ அதுதான் வந்து எசென்ட்ரிசிட்டி. ஸோ எசென்ட்ரிசிட்டியை ஈன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ E = C/A. இதுதான் ஃபைன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா. எசென்ட்ரிசிட்டி ஃபைன் பண்ணோன்னா C டிவைடட் பை A பண்ணும்போது எனக்கு எசென்ட்ரிசிட்டி கிடைக்கும். நோட் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு C greater than or equal to A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சியோட வேல்யூ ஆல்வேஸ் greater than or equal to A. அதாவது ஃபோக்கஸ் தான் வந்து அதிகமாக இருக்கணும், வர்டெக்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எசென்ட்ரிசிட்டி இஸ் நெவர் லெஸ் தேன் 1 இல்லையா? ஸோ ஏன்னா எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும்னா C/A அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ சியோட வேல்யூ எனக்கு பெருசாக, அதாவது நியூமரேட்டர் வேல்யூ எனக்கு பெருசாக இருக்கும், டினாமினேட்டர் எனக்கு கம்மியாக இருக்கும். ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு 1 விட கிரேட்டராக தான் போகும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 1ன்னு எனக்கு வந்துடும். ஸோ எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்து 1 விட கம்மியாக வரக்கூடாது ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எசென்ட்ரிசிட்டி த ஃபோக்கஸ் ஆர் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் AE ஃப்ரம் த சென்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது E = C/A இல்லையா? அப்போ சென்டரை நான் என்னென்னு எழுதலாம்னா E × A அப்படின்னு எழுதலாம். அதை தான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலாவை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஹைப்பர்போலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x²/a² - y²/b² = 1. ஸோ ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷனில் எனக்கு நெகட்டிவ் வரும். ஏன்னா ஃபோக்கஸ்லேருந்து வர டிஸ்டன்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால் ஹைப்பர்போலாவில் நெகட்டிவ். இதே எலிப்ஸில் வரும்போது பார்த்தோம்னா ஈக்குவேஷன் வந்து ப்ளஸ். ஏன்னா ஃபோக்கஸ்லேருந்து வர டிஸ்டன்ஸை அங்கே ஆட் பண்ணுவோம், அதனால் அங்கே ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் இங்கே வந்து தெளிவாக கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கைண்ட் ஆஃப் ஹைப்பர்போலா பார்க்கலாம். செகண்ட் கைண்ட் அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும். இதை வந்து நம்ம செகண்ட் கைண்ட் ஆஃப் ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்னென்னா y²/a² - x²/b² = 1. லாஸ்ட்டாக நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனு அது அந்த கர்வோட 2 எண்டுலையும் மீட் ஆகணும். ஸோ இதை தான் வந்து நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இன் ஹைப்பர்போலா இஸ் 2b²/a. ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் நான் ஃபைன் பண்ணோன்னா எனக்கு ஃபார்முலா வந்து 2b²/a. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.